ஆண்டவரை துதிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் அந்த ஜெபம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதில் தோற்று போகக்கூடாதுன்னா அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். கடந்த நாட்கள் முன்பாக ஒரு 2 நாளாக எனக்கு நல்ல ஒரு ஃபீவர். ஆனாலும் நான் விடலை. ஆண்டவர் சமூகத்தில் வர வேண்டிய வேலைகளை செய்தோம், ஜெபங்களை செய்தோம். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த ஜெபத்தை காட்டிலும் அதிகமான பலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதுதான் அந்த ஜெபம் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்யும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தகப்பன், இந்த தகப்பன் நாள் அதுவுமாய் தகப்பன் என்ற தலைப்பை குறித்து கர்த்தரோடு நம்மளோடு கூட பேச அவர் ஏதுவாக இருக்கிறார். எடுப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகமும் நீதிமொழிகள் அதனுடைய 1வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் எல்லாமே நமக்கு ஞானமாய் எப்படி நடக்க வேணும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற ஒரு புஸ்தகத்தில் இதில் ஒரு காரியத்தை சாலமோன் எழுதின இந்த நீதிமொழிகளிலே சாலமோன் சொல்லுகிற ஒரு காரியம், என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அடுத்த வசனம், அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். உன் தகப்பனுடைய புத்திமதிகளை நம்ம கேட்டு நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதமான காரியங்களை செய்வார். சாலமோனுடைய தகப்பன் தாவீது அநேக பெரிய காரியங்களை செஞ்சாலும் அவரால் அந்த தேவ ஆலயத்தை கட்ட முடியலை. இப்போது அந்த மகன் வளர்ந்து தாவீதுடைய மகன் சாலமோன் ராஜாவான பிறகு தாவீது அந்த மகனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இனிமேல் இந்த ஆலயத்தை நீ இந்தந்த பிரகாரமாக கேட்டு, இந்த ஆலயத்துக்கு தேவையான பொருட்களை நான் வாங்கி வச்சிருக்கிறேன், அதனால் இந்த ஆலயத்துக்கு இன்னும் செலவாகிற காரியங்களை நீ இப்படி கட்டணும். நீ ஆலயத்தை மாத்திரம் கட்டுறதில்ல, நீ கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்பட்டு நடக்கணும், ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு நடக்கணும். இப்படியெல்லாம் சில ஆலோசனைகளை, சில புத்திமதிகளை தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு அவர் கொடுக்கிறார். இந்த புத்திமதியை சாலமோன் என்ன செய்கிறாருன்னா கேட்கிறார். சாலமோன் உலகத்தில் யாரும் இல்லாத ஒரு ஞானமானன்னு தெரியும், வேதம் அப்படி தான் சொல்லியிருக்கு. அவனுக்கு உண்டான ஞானம் அவ்வளோ பெரிய ஒரு ஞானம், ஐன்ஸ்டீனை காட்டிலும் அதிகமான ஞானத்தை உடைய இந்த சாலமோன் ஒரு தகப்பனுடைய ஆலோசனையை கேட்கும்போது, தகப்பனுடைய புத்திமதியை கேட்கும்போது அவன் மாற்றுத்தரமாக, நான் இப்படி கட்ட மாட்டேன் ஆலயத்தை, நான் இந்த டிசைனில் தான் கட்ட போகிறேன், நான் இப்படி மாற்ற மாட்டேன், நான் இப்படி தான் மாற்றுவேன்னு சொல்லி ஒன்றும் எதிர் பேசாதபடி, ஆண்டவருடைய கற்பனைக்கு எனக்கு எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசாதபடி தாவீதினுடைய புத்திமதியை சாலமோன் என்ன செய்கிறான், கீழ்ப்பட்டு கேட்குறான். அதனால தான் சாலமோன் இந்த வசனத்தை எழுதும்போது எழுதுகிறாரு, என் மகனே, உன் தகப்பனுடைய புத்திமதியை நீ என்ன செய்யணும், கேட்கணும். உன் தலைக்கு அது எப்படியா இருக்கிறது என்றால் வாசிப்போம், அவை உன் சிரசுக்கு அலங்காரமான ஒரு முடியாக இருக்கிறது. யாரும் அசைக்க முடியாத அழகுள்ள ஒரு முடியாக அது இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். வெளியே போய் தட்டு. அப்போ அந்த தகப்பனுடைய புத்திமதியை நம்ம கேட்கும்போது, தகப்பனுடைய புத்திமதியை கேட்டு நடக்கும்போது ஆண்டவர் அவங்க மேலே ஒரு விசேஷத்தை, ஒரு கிருபையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். தாவீதினுடைய சொல்லுக்கு எப்படி சாலமோன் கீழ்ப்பட்டு நடந்தானோ அதே போல் அந்த சாலமோனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவனை போல் ஐஸ்வர்யம் யாருமே இல்லைன்னு. நீங்களும் பணக்காரனாக ஆகணுமா, ஐஸ்வர்யவானாக மாறணுமா, தகப்பனுடைய புத்திமதியை கேட்கும்போது
நல்ல புத்திமதியை கேட்கணும். உங்கள் அப்பா அடிச்சுட்டா, அவங்க அப்பாவை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவனை போய் திருப்பி அடிடான்னு சொல்கிறது புத்திமதி இல்லை. அவனை மன்னின்னு சொல்கிறது தான் புத்திமதி. அப்படி தான் கேட்கணும். அதுக்காக எங்கள் அப்பா என்னை குடிக்க சொன்னார், அதனால் நான் குடிக்கிறேன், எங்கள் அப்பா இன்னும் அவனை போய் அடிக்க சொன்னார், அதனால் அடித்தேன், அது புத்திமதி கிடையாது. அவன் அடிச்சிருந்தாலும் அவனை மன்னி. நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்குற புத்திமதியின் ஆலோசனைகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். நல்லதில்லாத காரியங்களை நம்ம தள்ளி வைக்கணும். அப்போ தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? முதல்ல புத்தி உடையவராக இருக்கிறார். உங்களுக்கு புத்தியை புகுற்றுவராக இருக்கிறவர் தான் தகப்பன். யார் இந்த தகப்பன்னா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த தகப்பன். அந்த தகப்பன் எப்படி நமக்கு புத்திமதிகளை சொல்கிறாரு? இந்த வேதத்தில் பார்க்குறோம் அநேக காரியம். நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி நடக்கணும், ஒருத்தரை மன்னிக்கணும், பொய் சொல்லக்கூடாது, களவு பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, இப்படின்னு பல நன்மைகளை இந்த தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் செய்கிறார். ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள்னு சொல்கிறார். ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு லேடி சொன்னாங்களாம், ஆமாம், அன்பாக இருந்துட்டு தான் நான் இப்போ மறுவேளை பார்க்கணும், என் மருமகளை இங்கேருந்து எந்திரிச்சு போக சொல்லு, நான் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன். மாமியாருக்கு மருமகளுக்கு என்ன, வரும்போதே பிரச்சனையோடு வந்திருக்கு, ஆள் வரும்போதே சண்டையோடு வந்திருக்கு. மாமியாரும் மருமக ஒத்து போகலை. ஒருவருக்கொருவர் அந்த அன்பு என்ன செய்யலை, வீட்டில் இல்லை. மாமியார் தம் மருமகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், மருமகள் தம் மாமியாருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு அம்மா ஒரு பாஸ்டர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு வரும்போது சொன்னாங்கன்னா, பாஸ்டர் எனக்கு ஒரு பெரிய பிளாஸ்டர், அது பேர் டேப்பு எனக்கு வேணும்னு சொல்லி ஜோமன். உனக்கு ஏமா அவ்வளோ பெரிய டேப்பு, நீ என்னம்மா வேலையாம்மா செய்ய போகிற, வயசான அம்மா. அதுக்கு அவங்க சொல்லும்போது சொன்னாங்களா, என் மருமக வாயை திறந்தா நீ பாட்ட மாட்டுறான், அவளுக்கு டேப்பை போட்டு நான் ஒட்டிடணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்பு இருக்கணும் குடும்பத்தில். மருமக அப்படி பேசினாலும் மருமக அப்படி பண்ணாலும் அதை ஏற்றுக்கிற பக்குவம் நமக்குள்ளே இருக்கணும். மருமக வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறா, இப்போது மாமியார் போயிட்டா, இப்போ மருமக உள்ளே வந்து அதே பாஸ்டர்கிட்ட இப்போ ஜெபம் பண்ணுறேன், பாஸ்டர் எனக்கும் ஒரு பெரிய பிளாஸ்டர் இருந்தால், ஒரு டேப் இருந்தால் கொடுங்கன்னு. அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அடுத்து இவன் என்ன சொல்ல வரான்னு. ஏமான்னு கேட்கும்போது எங்கள் மாமியார் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு. அதுக்கு அவர் கேட்டார், ஏம்மா நீ பேசாமல் இருந்திருக்கலாம்லம்மா. ஏன்னா மாமியார் வந்து முன்னாடியே நடந்த கதையை சொல்லிட்டார். நீ பேசாமல் இருந்திருக்கலாமாம்மா, உனக்கு டேப்புலாம் கிடையாது, நான் ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன், நீ போ, இப்படி சொல்லி நீ பேசாமல் இரு, உனக்கு நான் ஒட்டாத டேப்பு தரேன், வாயை மூடிட்டு அதுவே உனக்கு டேப்பு மாதிரி தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போய் மருமக வீட்டில் பேசுகிறதே இல்லையா. மாமியாரும் சண்டை போட்டு பார்க்குறாங்க, மாமியார் பிரச்சனை பண்ணி பார்க்குறாங்க, பேசவே இல்லையா. பேசாத போது தான் தெரியுது அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம், அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம். எப்போது பிரச்சனைக்கு பேசாமல் இருக்கும்போது தான் சில காரியத்துக்கு என்ன கிடைக்குது, நீடிய பொறுமை நிமித்தம் தான் என்ன கிடைக்கிறது, சந்தோஷமே கிடைக்குது. பேசி பேசி காலங்கள் தான் போயிடுது. பிரச்சனையை 4 பேர்கிட்ட சொல்லி சொல்லி காலங்கள் தான் போகுது. நீங்கள் உங்கள் மாமியாருக்காக ஜெபிங்க, நீங்கள் உங்கள் மருமகளுக்காக ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் அன்பு. இந்த புத்திமதிகளை எல்லாம் யார் சொல்லுகிறா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதுதான் நம்ம தகப்பன். இந்த தகப்பனுடைய இருதயம் எப்பொழுதுமே வித்தியாசம் கொண்டதாக இருக்கும். ஆமென். அதே நீதிமொழிகளின் புஸ்தகமும் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ இயேசு கிறிஸ்து அன்பா இருக்கிறாருன்னு பார்க்கிறோம். அவர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். அப்போ தகப்பன் தம் பிள்ளைகளை என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். அப்படின்னா அடிக்கிறார். அப்பா அடித்தா என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி இருக்கிற காலத்தில் அப்பா அடித்தா திருப்பி அடிச்சிடுறாங்க. என்ன நீ என்ன என் மேலே கை வைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தர் சாட்சி சொல்லும்போதே அதை தான் சொல்கிறார், என் தகப்பனை நான் அடிச்சிருக்கிறேன், இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். இன்றைக்கி காலங்கள் அப்படி மாறி போயிடுச்சு, பிள்ளைகள் அப்படி வளர்ந்து போயிட்டாங்க.
ஆனால் ஆரம்ப காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அடி வாங்கி வளர்ந்தவங்க தான் ஜாஸ்தி. என் சகோதரி அடி வாங்கி வளர்ந்தவங்க. நான்லாம் அடி வாங்காத அடியில் அடித்த அடிக்கு தையல் மிஷினுக்குள்ளெல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிறேன். இழுத்து போட்டு அடிச்சிருக்கிறாங்க. தகப்பன் எதற்காக அடிக்கிறாங்க என்றால் இன்றைக்கி உண்மையில் அந்த அடியெலாம் நல்லதுன்னு தோணுது. அதனால தான் இன்றைக்கி ₹1 ₹2 எங்கே இருந்தாலும் நாங்கள் எடுக்க மாட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு சில்லற பைசாக்கள் இருந்தால் நாங்கள் எடுக்கவே மாட்டோம். அது ரொம்ப நாளாக அங்கேயே தான் இருக்கும். எப்போ தேவையோ அப்போ தான் எடுப்போம். ஒரு பணம் எடுக்கிறதா இருந்தால் வீட்டில் கேட்டுட்டு தான் நாங்கள் எடுப்போம். இன்றைக்கி இந்த பண விஷயத்தெல்லாம் இதே தான் இன்றைக்கி ஊழியத்திலும் எப்படி அன்றைக்கி வளர்க்கப்பட்டோமோ அதே போல் தான் இன்றைக்கி ஊழியத்திலும் பணங்கள் வரும்போது அதை எதுக்கு எடுக்கணும், என்ன செய்யணுன்றதை தெளிவாக ஞானமாக எடுக்கிறதுக்கு எப்போனா அன்றைக்கி வாங்கின அடிகள். எங்கள் தகப்பனரிடத்துல எங்கள் அப்பாலாம் என்னை அப்படி அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிறது, தகப்பன் எதனால் பிள்ளையை அடிக்கிறான், பிள்ளை சரியாக வர்றதுக்காக அடிக்கிறான். நம்ம இன்றைக்கி சொல்லுவாங்க தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய அடிக்கக்கூடாதுன்னு. நான் தோளுக்கு மேலே வளர்ந்த பிறகு தான் நான் அடியே வாங்கினேன். இன்றைக்கி குழந்தைங்கள சொல்லுவாங்க தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான் அவனை போய் எதுக்கு நீங்கள் அடிக்கிறீங்கன்னு சொல்லி. நான் அடி வாங்கின நாட்கள் காலேஜ் படிக்கும்போது தான் அடி வாங்கினேன். எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி பிள்ளைகளாக இருக்கும்போது அடி வாங்கியிருப்பாங்க. நான் அடி வாங்கினது காலேஜ் படிக்கும்போது. பாருங்கள் எவ்வளோ வெக்கமாக இருக்கும். ரோட்டில் அதுவும் சாதாரண அடியெல்லாம் விடாது, ரோட்டில் விட்டு அடிப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. தகப்பனுடைய சிட்சிப்பு எதற்குனா நீங்கள் நல்ல வழியில் போடுவதற்காக தான். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நல்ல வழியில் நம்மளை சிட்சிக்கிறார். எதற்குனா நீங்கள் எல்லாம் பரிசுத்தமான பாதையில் போகணுன்றதுக்காக தான் கர்த்தர் நம்மளை கடிந்து கொள்ளுறார். சில வேளையில் நம்மளை அடிக்கிறார். ஆண்டவர் அடிக்கிறாருன்னொன்னே ஓடி வந்து கண்ணு குத்திடுவார். அப்புறம் என்ன பண்ணுவார், பைக்கில் இருந்து கீழே தள்ளி விட்டுருவார். இப்படியெல்லாம் ஆண்டவர் சிட்சிக்க மாட்டார். உங்களை ஆண்டவர் உணர்த்துவார். இந்த உணர்வு உங்களுக்குள்ளே உண்டாகும். ஐயோ இதை நான் செய்துட்டனால இது எனக்கு ஆயிருச்சோன்னு ஒரு பதட்டம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது ஆவியானவர் உணர்த்துவார். அதற்காக உடனே நீங்கள் பைக்கில் போகும்போது ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறாருன்னு பைக்கில் இருந்து தள்ளி விட்டுற மாட்டார். பஸ்ஸில் போகும்போது படிக்கட்டில் தவறி விழுந்துட மாட்டீங்க. வாசப்படியில் தண்ணி கிண்ணி பிடிக்கும்போது விழுந்துட மாட்டீங்க. இதெல்லாம் இப்படிலாம் ஆண்டவருடைய சிட்சிப்பு இருக்காது. கர்த்தர் எவர்கள் மேலே அன்பாக இருக்கிறாரோ அவருடைய சிட்சிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது எப்படின்னா அடிக்காமலே நீங்களே போய் ஆண்டவரிடத்துல சரண்டர் ஆகிற அளவுக்கு ஆண்டவர் மாற்றிடுவார். உங்கள் இருதயத்தில் அந்த பதப்படக்கும். ஐயோ நான் இதை செய்கிறேனே, இதை செஞ்சிட்டேன்னு, அதான் சிட்சிப்பு. ஆமீன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஆமீன். ஆண்டவருடைய சிட்சிப்பு ஒரு தகப்பனா எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, யார் இடத்துல அன்பு கூறுகிறாரோ. எனக்கு ஏன் இந்த அடி, எனக்கு ஏன் இப்படி நடக்குது? நான் வாலிப நாட்களாக இருக்கும்போது எனக்கு நடக்காத ஆக்சிடெண்ட்டே கிடையாது. இன்றைக்கி என் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தழும்புகள் அப்படி இருக்குது என் உடம்பில். இன்னும் அந்த தழும்புகள் எல்லாம் போகலை. அப்போ எப்போ பாரு விழுந்து பைக்கில் போனாலே வேகமாக பைக்கை ஓட்டி விழுந்தது தான் மிச்சம், அடிப்பட்டது தான் மிச்சம். ஆமீன். வாசிப்போம் அந்த வசனத்தை. எபிரேயர் 12. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, எவனிடத்தில் ஆண்டவர் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். இவ்வளோ காயங்கள் என் உடம்புல இருக்குது. இப்போ இருக்கா தழும்பு? உடம்புகளில் காயங்கள் இருக்குது. எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனுக்கு ஏன் அவனுக்கு சிட்சிக்கிறாருன்னா அந்த அன்பு கூறுகிறவன் கர்த்தருக்கு வேண்டும், அந்த அன்பு கூறுகிறவன் ஆண்டவருக்கு வேணும், அந்த அன்பு கூறுகிறவன் தேவனுக்கு வேணுன்றதுனால தான் அவனை அதிகமாக ஆண்டவர் சிட்சிக்கிறார். நான் ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லது செய்கிறேன், நான் நன்மைகள் எல்லாம் செஞ்சுட்டு வரேன், நான் ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏன் அப்படி நடக்குது? நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது? ஆமீன். கர்த்தர் அவருக்கு அன்பானவர்களை சிட்சிக்கிறார். ஏன்னா அன்பான நீங்கள் அவருக்கு வேணும். ஆமீன். பணம் வச்சிருக்கிறவளா நல்லா இருக்கிறான், காரில் போகிறவளா நல்லா இருக்கிறான், ஒன்றும் இல்லாத நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமேன்னு அவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறனால தான் உங்களை சிட்சிருக்கிறார். அவருக்கு எப்போ என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அதே பகுதியை வாசிப்போம். தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று. தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் என்ன செய்கிறார்? தண்டிக்கிறார். ஏன்? பிள்ளை என்ன செய்யக்கூடாது?
கெட்ட வழியில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தண்டிக்கிறார். அதனால தான் தகப்பன்மார்கள் ஏன் அடிக்கிறாங்க? பிள்ளைகள் எந்த தப்பான வழியிலையும் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அடிக்கிறாங்க. அதனால் தான் சேர்த்து கொள்ளுகிற எல்லா மகனையும் மகளையும் அவர் என்ன செய்கிறார் என்றால் தண்டிக்கிறார். அவருடைய தண்டனை ஒன்றும் நேபுகாத் நேச்சருடைய தண்டனை மாதிரி உங்களை சிங்க கெபிக்குள்ளெல்லாம் அனுப்பலை, கரடி இருக்கிற இடத்துலலாம் அனுப்பலை. அவருடைய தண்டனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் உணர்வு அடையணும். இது நான் செய்கிறேன், ஆண்டவர் என் மேலே அன்பாக இருக்கிறதுக்கான உணர்வு அடைகிறதுக்கு அதை செய்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இந்த புத்திமதியை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆண்டவரிடத்துல ஜோம் பண்ணுற எனக்கு ஏன் இது நடக்குது? ஆண்டவரிடத்துல தசமபாகம் கொடுக்குற எனக்கு ஏன் இது நடக்குது? ஆண்டவரிடத்துல ஊழியம் செய்கிற எனக்கு ஏன் இது நடக்குதுன்னா, ஆண்டவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். வேண்டான்னா சொல்லிடுங்க, ஆண்டவர் உங்கள் மேலே அன்பாக இருக்க மாட்டார், அவர் போயிடுவார். அவர் எந்த வழியாய் வந்தாரோ அந்த வழியாக இயேசு கிறிஸ்து போனாருன்னு. இயேசுவை கூட்டமாக இருக்கும்போது ஜனங்க தேடுறாங்க. இயேசு இல்லை, படவுல ஏறி அந்த பக்கம் போய் கரைக்கு அப்புறத்தில் போனாருன்னு இருக்கு. அவர் உங்களை சிருஷ்டிக்கக்கூடாது, அவர் உங்களை கடிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். இயேசு படகுல ஏறி கரைக்கு அப்புறம் போனது மாதிரி போயிடுவார். அவர் நம்மளை சிருஷ்டிக்கிறாருன்னா உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். அவருக்கு நீங்கள் வேணும், அவருக்கு நீங்கள் தான் வேணும். இந்த ஊழியத்தில் வந்த பிறகு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இந்த ஊழியத்தை குறித்து இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், ஜெபம் நடத்தணும், இப்படி செய்யணும்னு போகும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நீ ஜெபத்தை நடத்த போறியா, ஜெபிக்கிறவனாக இருக்க போறியா? நீ ஆராதனை நடத்த போறியா, இல்லை நீ என்கிட்ட வந்து ஆராதிக்க போறியா? ஊழியமே ஆண்டவர் ரெண்டாவது தான் வைக்கிறார். முதல்ல ஆண்டவர் நேசிக்கிறது இந்த ஆத்துமாவை. நீ என்கிட்ட வா, என் சமூகத்தில் இரு. இதெல்லாம் ரெண்டாவது. இதுக்கு பிரசங்கிக்கிறோம், அதற்காக ஜெபம் பண்ணுறோம், ஆராதிக்கிறோம், அதற்காக ஜெபம் பண்ணுறோம். கடந்த நாட்களிலே வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் என்னுடைய மனைவி அந்த காரியத்தை குறித்து தான் பிரசங்கம் பண்ண ஆண்டவர் பேசினார். நீங்கள் மற்ற காரியத்தை செய்கிறதுனால கர்த்தர் நம்மளோடு இருக்கிறதுல நீங்கள் அவருக்கு வேணும். அதனால தான் தகப்பன் உங்களை சிருஷ்டிக்கிறவராய் இருக்கிறார். அடுத்த வசனத்தை பார்ப்போம். 7வது வசனம். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். புத்திரராய் உங்களை எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? ஒரு புத்திரர் உண்டா? தகப்பன் சிச்சியாத புத்திரர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. தகப்பன் புத்திமதிகளை சொல்லி தான் வளர்க்குறார். அப்படி போல் அந்த தகப்பன் இந்த காலை வேளையில் உங்களை ஆண்டவர் சிச்சித்து நடத்துவார். அதை ஏன்னா உங்கள் மேலே ஆண்டவர் அன்பாக இருக்கிறார், உங்கள் மேலே ஆண்டவர் கரிசனையாக இருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் கூட 24 மணி நேரமும் வருகிற ஜனங்களை நினைக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இரவும் பகலும், பகலில் என்ன மேக ஸ்தம்பமாய், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். அவங்க போட்டுட்ருக்கிற காலணிகள், அந்த செருப்பு கூட எத்தனை 40 வருஷமாக வனாந்திரத்தில் அந்த மண்ணில் நடக்கிறாங்க, அந்த செருப்பு தேஞ்சு போகவே இல்லை. இதுதான் ஆண்டவருடைய அன்பு. உங்கள் செருப்பு தேஞ்சு போகாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். உங்கள் பாத்திரம் தேஞ்சு போகக்கூடாது. ஆமேன். வளர்க்குற பாத்திரம் விளக்கி எப்பா இது என்னப்பா இந்த அடுப்பை தேய்ச்சி போயிடுச்சுப்பா, வேறு அடுப்பை வாங்கி கொடுங்கப்பான்னு மனைவிமார்கள் சொல்கிறத பார்க்குறோம். இந்த பாத்திரம் விளக்கி என்ன ஆயிடுச்சு, தேஞ்சு போயிடுச்சுப்பா. உங்கள் பாத்திரம் கூட தேஞ்சு போகாத அளவுக்கு ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேலே இருக்குது. அதனால தான் அவர் தகப்பனாக இருக்கிறார். அவருக்கு தெரியும், தகப்பனுக்கு தெரியும். ஒரு பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது, பலூன் வேணும். தகப்பன் அழுது வாங்கியே தரலை. அந்த பிள்ளை அழுது பார்க்குது, உருண்டு பார்க்குது, பிறண்டு பார்க்குது, தகப்பன் வாங்கி தரலை. கடைசியாக அழுகையை நிப்பாட்டி ரொம்ப தூரம் போன பிறகு அந்த பலூனெல்லாம் அது மறந்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறார், அந்த பலூனை அவர் வாங்கி கொடுக்குறார். அடம் பிடிக்கும்போது சிலது கிடைக்காது. ஆண்டவர் இடத்துல மன்றாடி ஜெபிப்போம், போராடி ஜெபிப்போம், கிடைக்காது. ஒரு சில காரியங்களுக்காக விசேஷித்த ஜெபம் வச்சு என்னையும் அழைச்சிருந்தாங்க, எலெக்ஷனுக்காக ஜெபம். அதில் ஜெபித்த பாஸ்டர்ஸ் எல்லாம்
நல்லா தான் ஜெபம் பண்ணாங்க. ஒரு சில பாஸ்டர்ஸ் இந்த ஆள் இவர் வேண்டாம், இந்த நபர் வேண்டான்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அந்த நபரை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அழுது புரண்டாலும் நடக்கலை. தகப்பன் என்ன செய்கிறாரோ அது அவருக்கு தெரியும். பிள்ளைக்கு எப்போ என்ன வேணுன்றதை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு பாஸ்டர் அவருடைய பிள்ளையை போட்டு ரொம்ப அடிச்சிட்டாராம். அடித்தது மாத்திரமில்லை, அவர் கூட்டிகிட்டு போய் அடித்த பிறகு அவனுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்து அவனை ஆறுதல் படுத்துகிறார். இதுதான் தகப்பனுடைய இருதயம். நானும் என்னுடைய சகோதரியும் நல்லா அடி வாங்குவோம். அடி வாங்கிட்டா எங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா சிக்கன் ரைஸ் வாங்கி தருவாங்க, இல்லை பீஃப் ரைஸ் வாங்கி கொடுப்பாங்கன்னு ஒரு சந்தோஷம். சரி வாங்க, நல்லா அடி விழுந்திருக்கும். சாயந்தரம் அவன் ஒரு பக்கம் ஒரு மூலையில் இருப்பான், நான் ஒரு பக்கம் மூலையில் இருப்போம். தகப்பனுடைய சிச்சிப்பு அந்த மாதிரி இருக்கும். நீ யார் செஞ்சான்னு அவளை கை காட்டுவான், அவளை கேட்டால் அவள் என்ன கை காட்டுவான். சரி, 2 பேருக்கும் அடி விழுந்து ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்கும். வீடே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும். அப்புறம் எங்கள் அப்பா வருவாங்க, கையில் மிக்சர் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்தாலும் அழுதுட்டு இப்போ சாப்பிட்றதா தெரிலையே, சாப்பிட்டு வேகமாக பிரித்து அதுக்கு வேறு அடி விழுமா தெரிலையேன்னு பயந்துக்கிட்டு அப்படியே சாப்பிடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், நல்லா சாப்பிடு, இருந்தால் சாப்பிடுங்க, இதை உனக்கு என்ன வேணும், இருந்தால் பால்கோ வந்தால் சாப்பிடு. இதெல்லாம் தகப்பனுடைய இருதயம். அடித்தாலும் பிள்ளைகளுக்கு ஆறுதலை செலுத்துகிறாங்க. இந்த அன்பு தான் இயேசு கிறிஸ்து நம்ம மேலே செலுத்துகிறாரு. பாருங்கள், உலகத்தில் இருக்கிற தகப்பன்மாருக்கு அந்த இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் பரம தகப்பன் நம்மளை போஷிக்காமல் இருப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். தகப்பனுடைய அன்பு அதில் பாருங்கள். இப்படிப்பட்டதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், என்னத்தை நான் குடிக்க போறேன், உங்க ஜீவனுக்காக என்னத்தை நான் ட்ரெஸ் பண்ண போறேன், எந்த உடையை நான் உடுக்க போறேன், உங்க சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் இந்த சரீரமும் விசேஷித்தவைகள். அதனால என்னத்தை உண்போம்? நல்ல சாப்பாடு இருக்கா? ஏன் இந்த ஆண்டவர் எனக்கு நல்ல சாப்பாடை கொடுக்க மாட்டுறாரு? ஏன் இந்த ஆண்டவர் எனக்கு நல்ல உணவு கொடுக்க மாட்டுறாரு? ஏன் இந்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டுறாரு? நான் இவ்வளோ நாட்கள் ஜெபிக்கிறேன்னு நினச்சி எதற்கு கவலைப்படாதீங்க. ஆகாரத்தை காட்டிலும் ஜீவன் மேலானது. ஆண்டவர் அதிகமாக உங்கள் ஜீவனை நேசிக்கிறதுனால, உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறதுனால அவர் பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போகிறது தான் மெயின். ஆகாரத்தை சாப்பிட்டா ஆசன வழியாய் வெளியே போயிருன்னு சொல்லி வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த ஜீவன் ரொம்ப உங்களுக்கு முக்கியம். இது அழிஞ்சு போயிடக்கூடாது. உங்கள் கவலை, நான் தப்பு செஞ்சிடக்கூடாது, பாவம் செஞ்சிடக்கூடாது, நான் ஜெபிக்காமல் இருந்துடக்கூடாதுன்னு தான் இருக்கணுமே தவிர ஆகாரத்தை குறித்தோ, எண்ணத்தை ட்ரெஸ்ஸு உடைகளை குறித்தோ, சரீரத்தின் தேவைகளை குறித்தோ நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆகாயத்தின் பறவைகளை போஷிப்பார் என்றால் காக்காவை ஆண்டவர் தினைக்கும் போஷிக்கிறார் தெரியுமா? என்னைக்காவது காக்கா பசியில் செத்து போய் பார்த்துருக்கிறீங்களா? மைனா செத்து போய் பார்த்துருக்கிறீங்களா? ஆகாரத்தை அதற்கு தேவையானதை ஆண்டவர் போஷிக்கிறார். ஒரு காகத்துக்கு ஆண்டவர் போஷிப்பார் என்றால் உங்களை போஷிப்பார். அப்போ ஏன் எனக்கு நடக்கலை நினைக்கும் போது அந்த சிச்சிப்பை அற்பமாக எண்ணிட வேண்டாம். ஆண்டவருடைய போஷாக்கு உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. ஆமீன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்துட்டுருக்கு. அதனால தான் இந்த பாதையில் ஆண்டவர் நடத்துகிறார். ஒரு காக்கா அதை பார்க்குறோம், என்னைக்காவது அது சாப்பிடாம இருந்ததை பார்த்ததே கிடையாது. அது வாயில் ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த காகத்துக்கு ஆண்டவர் போஷிக்கிற அந்த பக்குவத்தை ஆண்டவர் செய்கிறார் என்றால் மனுஷனாக இப்படித்த நம்மளை ஒருபோதும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க, ஒருபோது அதை குறித்து கவலைப்படாதீங்க. எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இது அழிந்து போகிறது. 2 கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டுகிறது ஆசீர்வாதம் இல்லை. 5 கோடி ரூபாய்க்கு நான் கார் வைத்திருக்கிறது ஆசீர்வாதம் அல்ல.
உங்கள் ஜீவன் அழிவில் இருந்து ஆண்டவர் பாதுகாக்கிறாரே, இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, இதுதான் தகப்பனுடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, நீங்கள் அவருக்கு நேராக நடக்கும்போது இன்னும் அதிகமான ஆசீர்வாதமாய் அந்த தகப்பன் உங்களை நடத்துவார். அப்போ தகப்பன் சிச்சிக்கிறது எல்லாம் நன்மைக்காக செய்கிறார். சங்கீதம் 103:13 வாசிப்போம். அடுத்து தகப்பனுடைய இருதயம் பாருங்கள். பிள்ளைக்கு இறங்குகிறது போல ஆண்டவர் இறங்குவார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் தமக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு இறங்குவார். உங்களுக்கு ஆண்டவர் மனது இறங்குவார். அவர் மனதுருகி குஷ்டரோகியை தொடுறார். குஷ்டரோகியை தொடுகிறது சாதாரணமான காரியம் இல்லை. அவன் மேலே புண்ணாக இருக்கும். அவனையே ஆண்டவர் நேசித்து தொடுவார் என்றால், அவன் மேலே மனசு இறங்குவார் என்றால், பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல உங்களுக்கும் ஆண்டவர் இறங்குவார். அதான் தகப்பனுடைய இருதயம். ஒன்றத்துக்கும் நீங்கள் கலங்காமல் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவர் பெரிய கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்வார். நீதிமொழிகள் 23:24 வாசிப்போம். 23 நீதிமொழிகள் 23:24. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். ஆமென். 23:24 அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் மகிழ்வான். ஒரு தகப்பன் எதில் மகிழ்கிறானா, தான் பிள்ளை நல்லா வந்துடும், தான் பிள்ளை நல்லா வரணும், தான் பிள்ளை நல்ல நிலைமைக்கு வரணுன்ட்டு தான் எல்லா தகப்பனும் யோசிப்பாங்க. யாராவது உடைய தகப்பன் என் பிள்ளை நல்ல ஒரு குடிகாரனா, டாப் 1 தமிழ்நாட்டிலே நம்பர் 1 குடிகாரனாக வரணும்னு யோசிப்பாங்களா? என் பிள்ளை நல்ல ஒரு நம்பர் 1 என்ன செய்யணும், படிப்பாளியாக வரணும்னு தான் யோசிப்பாங்க. நல்ல ஒரு வேலையில் நம்பர் 1 வரணும்னு தான் யோசிப்பாங்க. ஆமென். நீதிமானுடைய தகப்பன் அவன் பிள்ளையினால் மகிழ்வான். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகள், எதிர்காலத்தில் உங்கள் கொடுக்க போகிற பிள்ளைகள், இவங்க எல்லாரையும் குறித்து ஆண்டவர் மகிழ வைப்பார். நீதிமானுடைய சந்ததி ஒருபோதும் அப்பத்துக்கு கையேந்தினதாக வேதத்தில் சரித்திரமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் என்றால் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. தகப்பனுடைய இருதயத்தை கொண்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தகப்பன் மிகவும் மகிழ்வான். ஆண்டவர் மகிழுற மாதிரி நம்ம நடக்கும்போது, ஆண்டவர் சந்தோஷப்படுற மாதிரி நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். சில பேர் தேவைகளோடு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் இயேசு நல்லவர் சொல்லி ட்ராக்ஸ் கொடுத்தா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அவனை தேவையோடு இருக்கிறான். இயேசு நல்லவர்னு சொல்கிறத விட இயேசு நல்லவர்ன்றதை நீங்கள் செஞ்சு காட்டணும். இதனால் யார் சந்தோஷப்படுறானா, பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் உங்களை கொண்டு அவர் சந்தோஷப்படுகிறார். ஒரு போதகர் மேய்ப்பர் இருக்கிறார். அவர் அநேகமாக யாருக்கு இயேசு நல்லவர்னு சொல்ல, ஆனால் தான் வாழ்க்கையிலிருந்து அவர் செய்த உதவியின் நிமித்தமாக, அவர் செய்த காரியத்தின் நிமித்தமாக அநேகர் அந்த சபையில் சேர்த்து கொண்டு வந்தாங்க. ஒருபோது அவங்க மரிக்கும்போது கூட இயேசுவை பற்றி சொல்லலை. ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க மாறினாங்க. இது யார் சந்தோஷப்படுவானா? தகப்பன் மேலே இருந்து சந்தோஷப்படுவார். ஆண்டவர் மகிழுகிற மாதிரி நாம் செய்ய வேண்டும். அப்போ தகப்பன் நமக்கு என்னென்ன செய்கிறார் என்றால், ஒரு தகப்பன் நம்மளை சிட்சிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு புத்திமதிகளை சொல்லுகிறார். பிள்ளைக்கு இறங்குகிறது போல இறங்குகிறார். ஆஸ்தியெல்லாம் விற்றுட்டு வந்துட்டான், சொத்தையெல்லாம் குடித்து அழிச்சிட்டான், சொத்தையெல்லாம் சேட்டு கடையில் அடமானம் வச்சுட்டான். இப்போ அவன் சொத்துக்குன்னு அவன் கையில் ஒன்றும் இல்லை. பணம் இருக்கிற வரைக்கும் அந்த வாலிபனுடைய கூட நண்பர்கள் இருந்தாங்க. இப்போ அவன் கையில் பணம் இல்லை. அவனை விட்டு எல்லாம் போயிட்டாங்க. அவன் கடைசியாக இப்போ வருகிற ஒரு இடம் தகப்பன். அந்த ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் இருக்கே, அதுதான் ஆண்டவர் உண்டாக்கின அந்த இருதயம். அந்த தகப்பன் அவனை தூரத்தில் பார்த்து, என் சொத்தெல்லாம் நீ எடுத்துகிட்டு போனவன் தானே,
இன்றைக்கி இருக்கிற நம்ம காலகட்டத்தில் பார்க்குறோம். ஆனால் அந்த தகப்பன் சொல்கிறான், என் சொத்தெல்லாம் நீ எடுத்துகிட்டு போனியே, என் ஆஸ்தியெல்லாம் நீ அழித்து போட்டியே, என் ஆசையெல்லாம் நீ செலவழித்து போட்டுட்ட, என் வீட்டு வாசப்படி மிதிக்காத, என் வீட்டு முன்னாடி நிற்காத. ஒருபோதும் சொல்லலை. ஆசையாக அவனை கட்டி பிடிச்சி முத்தம் செய்கிறான். எங்கேருந்து அந்த இருதயம் வந்திருக்கும்? செலவழித்து போட்டவன். ஆஸ்தியை சேட்டுக்கடையில் மற்றதுக்கும். இன்றைக்கி லவ் பண்ணுறவங்கள பார்க்குறோம். லவ் பண்ணுறவனை பாருங்கள், அவன் உழைச்சி பொண்ணுக்கு வாங்கி தர மாட்டான், அப்பாவுடைய பணத்துலேருந்து செலவு பண்ணி வாங்கி கொடுப்பான். ஆனால் இந்த பெண்ணும் பாருங்கள், அவனை நம்புகிறான். இவனே அப்பா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து தான் அந்த பாக்கெட் மணியில் வண்டிக்கு பெட்ரோல் போடுறான். அப்புறம் என்ன செய்கிறான்? கூட்டிகிட்டு போய் எல்லா காரியத்தையும் வாங்கி தரான். யாருடைய பணத்தில்? தகப்பனுடைய பணத்தில். இந்த பொண்ணு ஆசையாக அவ கூட போகிறான். சரியான புத்திமதி இல்லை. அவளுக்கு ஞானம் இருந்தால் என்ன செஞ்சுருப்பா? இவன் இப்போவே அவங்க அப்பா கிட்ட எதிர்பார்க்குறான். நாளைக்கு திரும்பினாலும் எங்கள் அப்பா கிட்டேருந்து வாங்குவானா வாங்க மாட்டானா? போய்ட்டு உங்கள் அப்பா கிட்ட போய் வாங்கிட்டு வாங்குவான். உங்கள் அப்பாகிட்ட போய் வாங்கிட்டு வா. இப்போ இவங்க அப்பா கிட்டேருந்து எடுக்கிறான், நாளைக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து எடுப்பான். அப்போ அந்த புத்திமதி என்ன செய்யலை? இல்லை. அப்போ ஆண்டவர் பாருங்கள், இந்த மாதிரி புத்திமதிகள், இந்த மாதிரி வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிக்கணும். தெரியலை, அறியாமல் பிள்ளைங்களுக்கு தெரியலை, அது ஆசையினால் போயிடுறாங்க. ஆனால் கடைசியில் வாழ்க்கைன்னு ஃபேமிலிக்குள்ளே வரும்போது தான் அங்கே மாட்டுவாங்க. அங்கே தான் அவங்களுக்கு சிக்கல் இருக்கும். ஆக இவன் அப்போவே இவன் உழைச்சி இவன் காசில் நமக்கு செலவு பண்ணியிருந்தானா இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பான்? இன்றைக்கி நல்ல புடவை இவன் வாங்கி கொடுத்துருப்பான். வீட்டுக்கு தேவையான நல்ல பொருளை இவன் வாங்கி கொடுத்துருப்பான். மாமனார் இடத்துல சொல்ல முடியுமா? மாமனாரே, உன் பொருள் எதுவும் எனக்கு வேண்டாம், உன் பொண்ணை கொடு, முழுவதும் நான் என்ன செய்கிறேன், உழைச்சி உன் பொண்ணை காப்பாற்றுறேன்னு சொல்ல முடியுமா? எந்த மருமகனாலையும் உழைக்க முடியாது. தகப்பனுடைய தயவு தானே எதிர்பார்க்க முடியுது. ஆனால் இந்த பிள்ளைகளும் ஏமாந்து என்ன செய்கிறாங்க? போய் வாழ்க்கையை கெடுத்து கடைசியாக எங்கே முடியுதுன்னா டிவோர்ஸில் முடியுது. இதுதான் அவன் ஆரம்பத்தில் அவன் அதை தானே பண்ணான். அப்போவே புரிஞ்சிருக்கலாம். தகப்பனுடைய ஆலோசனை, தாயினுடைய புத்திமதி, இதை காட்டிலும் நம் பரம தகப்பனுடைய வேதத்தில் அநேக காரியம் இருக்குது. இதை படிக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். இப்படி ஆண்டவரை மகிழ பண்ணுகிறதா இருக்கும். கடைசியாக அந்த வாலிப பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுத்தா சந்தோஷம்தான். அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுதா? இல்லை. பொண்ணு வீட்லேயும் பிரச்சனை, பையன் வீட்லேயும் பிரச்சனை, ரெண்டும் இப்போ கடைசியாக தனியாக வந்துடுது. தனியாக சர்வே பண்ண முடியல பிள்ளைங்களால். ஏன்னா விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு. அப்போ என்ன செய்யலை? ஒரு ஞானமாக நல்ல வேலை என்ன உருவாக்குன்னு ஒரு பாஸ்டர் அம்மா இருக்கிறாங்க. எனக்கு மீன் வாங்க தெரியாது. அந்த பாஸ்டர் அம்மா எனக்கு காசு கொடுத்து நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது போய் மீன் வாங்கிட்டு வாங்க. நான் சொல்லுவேன், பாஸ்டர் அம்மா எனக்கு மீன் வாங்க தெரியாதுன்னு. அப்படி சொல்லக்கூடாது தம்பி, எந்த மீனோ நல்லதாக பேசி வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்ருவாங்க. அந்த மீனை போய் வாங்கிட்டு பழக்கப்பட்டதுனால தான், காய்கறிகளில் வாங்கிட்டு வந்து பழக்கப்பட்டதுனால இன்றைக்கி குடும்பம் வரும்போது வாங்க முடியுது. இப்போ இந்த பிள்ளைகளை திடீர்னு போய் விடும்போது பிள்ளைகளுக்கு சர்வே பண்ண முடியல. வர வருமானத்தை வச்சு எப்படி குடும்பத்தை நடத்தணும்னு தெரியல. புத்திமதிகள், சரியான புத்திமதி, ஆலோசனைகள் இல்லை. நீங்கள் ஆலோசனையை கேட்டு நடக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும். ஆமென். நம்ம நினைப்போம், இன்றைக்கி இருக்கிற பலத்தில் 10,000 ரூபா இருந்தால் குடும்பத்தை நடத்த முடிஞ்சிடும்னு நினைப்போம். நடத்தும்போது தெரியும். மனைவி அந்த டைமில் ஒன்று கேட்கும்போது தெரியும். அன்றைக்கி அந்த காதலனால் வாங்கி கொடுக்க முடியுமா? அப்போ தான் உண்மையான காதல். அந்த ஃபேமிலின்ற அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே வரும்போது தெரியும். அப்போ பெற்றோர்களை மகிழ பண்ண முடியாத அளவுக்கு என்ன செய்கிறாங்க? இந்த உலகத்தில் நடந்து போயிடுறாங்க. பிள்ளைகளை வளர்க்கிற விதத்தில் வளர்க்கும்போது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சகோதரிக்கு படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. 1 வருஷம் படிப்பை நிப்பாட்டியாச்சு. எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, இந்த பேர் படிப்பை நிப்பாட்டினா வேலைக்கு போயிடணும். என்னையும் அதான் சொன்னாங்க, நீ படிப்பை நிப்பாட்டினா மெக்கானிக் ஷாப் போயிரு, ஆனால் வீட்டில் இருந்து என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. 1 வருஷம் படிப்பை நிப்பாட்டிட்டா. துணி கடைக்கு வேலைக்கு போனாங்க சகோதரி. வேலைக்கு போய் துணிக்கடையில் பட்ட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டா. வேலை செஞ்சால் இவ்வளோ கஷ்டமா, அதுக்கு நம்ம படிக்கிறதே மேலும் சொல்லி அடுத்த வருஷம் நேரம் எங்கள் அப்பாட்ட வந்தான். நான் மறுபடியும் படிக்க போகிறேன் அப்படின்னா. எங்கள் அப்பா சொன்னாங்க, மறுபடியும் நான் இதுலேருந்துலாம் உன்னை சேர்க்க மாட்டேன், நீ எங்கே விட்டியோ அங்கேருந்தே வா. அந்த ஸ்கூல் டீச்சர் சொல்கிறாங்க, பொண்ணோட ஃப்யூச்சர் போயிடும். 1 வருஷம் போயிடுச்சு, நாங்களே 10th ஸ்டாண்டர்ட் சேர்த்து விடுறோன்றாங்க.
அவள் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்கே விட்டாலும் அங்கேருந்தே வரட்டும் சொல்லி ஒரு வருஷம் பின்தங்கி அவள் படித்தா. இப்போது அவளுக்கு படிப்பு இன்ட்ரெஸ்ட் இல்லாத அவள் கிளாஸில் நல்ல மார்க் எடுத்து எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுத்தாள். எதில் அவள் ஃபெயில் ஆனாலும் அதில் தான் அதிக மார்க்கு எடுத்து ஆச்சரியமாக முடித்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்க கர்த்தர் அவளுக்கு உதவி செய்கிறார். இந்த புத்திமதி எங்கே வருது? ஒரு தகப்பனுடைய இடத்துல இருந்து வருது. அந்த தகப்பன் நினச்சிருந்தா டேரெக்டாக கொண்டு போய் வயசுக்கு ஏற்றபடி 11th ஸ்டாண்டர்ட் கூட சேர்க்க முடியும். நீ அடிபட்டு வா. தகப்பனுடைய புத்திமதி, அந்த புத்திமதியை கேட்டு நடக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே மாதிரி புத்திமதிகளை கேட்டு நம்ம நடக்கும்போது நம்மளை என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக யோபு எழுதின நிருபம் 42வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து முடிப்போம். யோபு எழுதின நிருபம் 42வது அதிகாரம். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்களின் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். யோபுனுடைய குமாரத்திகள், யோபுனுடைய பொண்ணு. கர்த்தர் இப்போ யோபுவை ஆசீர்வதிக்கிறார். இப்போ இந்த பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும். பொண்ணுக்கு சுதந்திரம் சென்ற காலத்தில் பார்க்குறோம். பெண் பிள்ளைக்கு சுதந்திரம் கிடையாது. ஆண் பிள்ளைக்கு தான் சொத்து, பெண் பிள்ளைக்கு சுதந்திரம் கிடையாது. இன்றைக்கி கோர்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈக்குவல் ஷேருன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி கோர்ட் இன்றைக்கி எப்படின்னா ஆண்களுக்கு எவ்வளோ பங்கிட்டு கொடுக்கப்படுதோ பெண்ணுக்கும் அதே அளவுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நம்மளுடைய கோர்ட்டில் சொல்லப்பட்டாச்சு. நம்முடைய தேசத்தில் அது சமமாக மாறிடுச்சு. அது தமிழ்நாட்டில் சமமாக ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஈக்குவல் ரைட்ஸை, இந்த கேஸை முதல்ல ஹேண்டில் பண்ணது யோபு தான். யோபு அந்த வசனத்தை வாசிப்போம். தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அந்த குமார்த்திகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவில். அப்போ யார் இருந்திருக்கா? மகன்களும் இருந்திருக்கிறாங்க. அந்த ஈக்குவல் ரைட்ஸ் ஒரு தகப்பனால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். நீ அதிகமாக ஜெபம் பண்ணிட்டு அதனால் உனக்கு அதிகமாக தரேன், நீ கம்மியாக ஜெபம் பண்ணிட்டு அதனால் உனக்கு கம்மியாக தரேன், நீ ஜெபிக்காமல் இருக்க உனக்கு ஒன்றுமே கிடையாது, அப்படியே ஆண்டவர் சொல்லுவாரா? அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா? இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிறேன், அதனால் காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிறனால உங்களெல்லாம் ஆண்டவர் வெள்ளையாக்கிட்டு இல்லை உங்களெல்லாம் கருப்பாக்கிட்டு என்ன மட்டும் வெள்ளையாக வச்சுருப்பார்? அப்படி இல்லைல்ல. எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஈக்குவல் ஷேர் கொடுக்குறாரு. இது யார் செய்கிறா? ஒரு தகப்பன் தம் குமார்த்திகளுக்கு எதை கொடுத்தாரோ அதே போல் சகோதரருக்கு உண்டானது போல் பெண்ணுக்கும் என்ன செய்கிறார்? ஈக்குவல் ஷேர் கொடுக்குறார். இன்றைக்கி ஊழியத்துலேயும் ஈக்குவல் ஷேர் இல்லாததை பார்க்குறோம். பெண்ணா நீ பேசாதன்னுறாங்க. பெண் பிரசங்கமே பண்ணக்கூடாதுன்னு சில இடத்துல பாஸ்டரம்மாவை ஏற்றக்கூட மாட்டாங்க. நாங்கள் பார்த்துருக்குறோம். இன்றைக்கும் சில ஆர்டினேஷன் கொடுக்கறதில்ல. பெண்களுக்கெல்லாம் சரிசமம் எங்கேயும் உண்டானதில்லை. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் சரிசமமாக வச்சிருக்கிறார். ஆண்டவர் அப்படி தான் ஆசீர்வதிக்கிறார். அந்த தகப்பன் இருதயத்தை பாருங்கள், ஷேர் பண்ணி கொடுக்குறார். ஆமென். மிச்சர் வாங்கிட்டு வந்தால் பெண்ணுக்கு அதிகமாக அள்ளி போட்டுட்டு பையனுக்கு கொஞ்சம், ஏன்னா அவள் வேறு வீட்டுக்கு, சில வீட்டில் பார்த்துருக்கீங்களா, மிச்சர் எடுத்துகிட்டு வந்தால் பொண்ணுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா அவள் வேறு வீட்டுக்கு வாழ போகிறாள், அதனால் அதிகமாக அவளுக்கு. வேறு வீட்டு வாழ போனால் அதிக மிச்சர் சாப்பிட்டு போகணுமா என்ன? பையனுக்கு கொஞ்சம், அவன் இங்கே தானே இருக்க போகிறான். ட்ரெஸ் எடுக்க போகிறது பாருங்கள், பையனை எடுக்க சொன்னால் இதுக்குள்ளே எடு, 400 ரூபாயா 400 ரூபாய்க்குள்ளே சட்டை எடு. பொண்ணுக்கு போய் பாருங்கள் 2000 ரூபாயில் எடுப்பாங்க. ஏன்னா அவள் வேறு வீட்டுக்கு போகிற பொண்ணு. அப்படி வேறு வீட்டுக்கு போகிற பொண்ணு அங்கே போய்ட்டு என்ன பண்ண தெரியுமா? புருஷன்கிட்ட எனக்கு 2000 ரூபாய்க்கு எங்கள் அப்பா எனக்கு 2000 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு, நீ எனக்கு 2000 ரூபாய் எடுத்து கொடுன்னு. கடைசி அந்த குடும்பத்தில் என்ன மாமியார் பிரச்சனைக்கு வந்துடுவாங்க. இப்போது என்ன அவள் உன் பொண்டாட்டி எனக்கு நீ 1000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துட்டு அவளுக்கு 2000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்த. அவங்க அம்மா வீட்டில் அவளுக்கு 2000 ரூபாய்க்கு தான் போட்டுக்கணும். அது அவங்க அம்மா வீடு, இது நம்ம வீடு. பிரச்சனை எங்கே உருவாகுது? வளர்க்கும் போதே எப்படி வளர்த்துறணும்? அப்புறம் அங்கே போய் குடும்பத்தில் போய் நின்று அவன் என்னை அடிச்சிட்டான், எங்கள் மாமியார் என்னை திட்டா, அதனால் நான் 1 வாரம் இங்கே தங்குறேன், தாய் வீட்டுக்கு வர்றது. சரி, இவங்க எல்லாம் சமாதானம் பண்ணி மறுபடியும் அனுப்பின பிறகு இப்போ புடவை பிரச்சனை இல்லை, வேறு பிரச்சனை.
அவங்களுக்கு மட்டும் அவ்வளோ அதிகமாக இது பண்ணியிருக்கீங்க, செலவு பண்ணியிருக்கீங்க, எங்கள் வீட்டு ஆளுக்கு அதிகமாக செலவு பண்ண, எங்கள் அப்பா இருந்தால் இதை செய்வார் தெரியுமா? இந்த கேள்வி. எங்கள் அப்பா இருந்தால் இது பண்ணுவார் தெரியுமா? உங்கள் அப்பா பண்ணுவார். உங்கள் அப்பா எப்போ பண்ணுவார்? நீ அங்கே இருக்கும்போது பண்ணுவார். இப்போ நீ எங்கே பவுண்டரி தாண்டியாச்சு. இப்போ ஆண்டவர் கொடுத்த குடும்பம் இதுதான். அப்போ கொடுத்த குடும்பத்தில் எப்படி இருக்கணும்? இப்படி தான் இருந்தாகணும், சிக்கனமாக தான் இருந்தாகணும். நமக்கு தெரிஞ்ச சித்தி இருக்கிறாங்க, அடுப்பாங்கிற பக்கம் போக மாட்டாங்களாம். எங்கள் சித்தி ஒருத்தங்க இருக்காங்க, அடுப்பாங்கிற படிக்கிற காலத்தில் அடுப்பாங்கிற பக்கம் போக மாட்டாங்களாம். கேட்டால் கருப்பாயிருமா மூஞ்சி, புகை அடித்து கருப்பாயிருன்னு போக மாட்டாங்களா. இன்றைக்கி அடுப்பாங்கிற பக்கம்தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஹோட்டல் வச்சுருக்குறாங்க, தோசை சுடுறது இதை சுடுறது. இப்போ புகை மூஞ்சியில் பட்டுக்கிட்டே இருக்குது 24 மணி நேரமும். மாவாட்டணும், அதை பண்ணணும், இதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், வெங்காயம் வெட்டணும். இப்போ ஹோட்டல் வச்சு ஃபுல்லாக கவனிக்கிறாங்க. அம்மா வீட்டில் என்ன சுகம் கொடுக்க முடியாது. இந்த அரிசிலாம் நான் சாப்பிட மாட்டேன்னு நாங்களாம். இன்றைக்கி ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். மாற்றிடுவார் ஆண்டவர். அதனால் இப்போவே நல்லா உருவாக்கிட்டோன்னா போகிற இடத்துல நல்லா இருப்போம். அப்போ கஷ்டப்பட்டோன்னா அப்புறம் போகிற இடத்துல என்ன ஆகும்? அதே மாதிரி தான் இருக்கும். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார். தகப்பனுடைய போதனை அது வித்தியாசம் உள்ளது. ஆண்டவர் அப்படி தான் போதிக்கிறார். இப்படி போதிக்க ஆண்டவர் குடும்பம் நல்லா இருக்கு. எப்பா எங்கள் அப்பா எனக்கு 1000 ரூபாய்க்கு தான் இப்போ புடவை எடுத்து கொடுப்பாரு. புருஷன் இறங்குறாரு. என்னம்மா சொல்கிறேன்? மாமா அவனுக்கு 4000 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குறேன். மனசு இறங்குறாரு. எப்போது அந்த பிள்ளை மாமியாரே சொல்லுவாங்க, எப்பா அந்த பிள்ளை அவங்க வீட்டில் கஷ்டப்பட்டது போலப்பா, நீ நல்லா வாங்கி கொடு, நீ நல்லா செய். இறங்குற மனசு வந்துருச்சா? இங்கே பழக்கம் எப்படி பழகிட்டு வந்திருக்கு? கர்த்தர் போதனையை கொடுக்கும்போது ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய போதனை இப்படி வரும்போது, புத்திமதி இப்படி வரும்போது, அதை ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது குடும்பம் எப்படி செய்கிறது? ஆசீர்வாதமாக மாற்றுறார். உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். என் குடும்பத்தில் எந்த பிரிவினெல்லாம் வரக்கூடாது. நீ கவுன்சிலிங்கில் பார்க்குற எவ்வளோ பிரிவினை. ஆமீன். அநேக பேர் யூடியூப்பில் பேசுகிற நம்மளது யூடியூப் சேனலில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃபோன் பண்ணுற ஆள் ஒருத்தர் கூட எந்த காரியத்துக்கும் ஃபோன் பண்ண மாட்டாங்க ஜெபிக்க சொல்லி. மெயின் விஷயம் கணவன் மனைவி பிரச்சனை தான். குடும்பம் சீரழிகிறத பார்க்குறோம், அவங்களுக்காகலாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் ரெடியாக இருக்கிறார். ஆனால் அந்த புத்திமதிகளை கேட்டு ஆண்டவர் மகிழும்படி செய்யும்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யோபு ஆசீர்வதிக்கும் போது ஆமீன் அவர் அப்படி தான் ஷேர் பண்ணி கொடுக்குறாரு. குமாரத்திகளுக்கும் கொடுக்குறார், குமாரனுக்கும் கொடுக்குறார், அவனுக்கும் கொடுக்குறார். சரிசமமாய் அவங்கள கொடுத்து அவங்கள ஆசீர்வதிக்கிறார். அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கும் அதே சுதந்திரம் தான், எங்களுக்கும் அதே சுதந்திரம் தான். ஊழியக்காரர்களுக்கும் ஒரே சுதந்திரம் தான், உங்களுக்கும் அதே சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்குறார். இதில் எந்த பேலன்ஸும் கிடையாது. ஊழியக்காரர் இருக்கிறனால நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், என்ன ஆண்டவர் ஒரு அதிகாரமாக மேலே வச்சுருக்கிறாரு, பாஸ்டர்னு ஒரு அதிகாரமாக மேலே வச்சுருக்கிறார். இல்லை, ஆண்டவருடைய பார்வையில் எல்லாரையும் எப்படி பார்க்குறார்? சரிசமமாய் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் இந்த காலை வேளையில் இந்த தகப்பனுடைய இருதயத்தினால் உங்களை நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.